சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானுலகு மண்ணுலகு வாழமறை வாழ, பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க, ஞானமத ஐந்துகர மூன்று விழி நால்வாய், ஆணைமுகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை, நன்றும் ஏத்துவீர்க்கு என்றும் இன்பமே. பண்டறியமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி, புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, தண்டமிழ்கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும், திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணைய வழியில் நன்னூல் வகுப்பு இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும், அடியனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் சான்றோர்களுக்கும், சைவ அன்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நம்முடைய நன்னூல் வகுப்பு 41, சொல்லதிகாரம் வினையியல் பகுதி 1. கடந்த வகுப்பு வரையில் பெயரியல் குறித்து கண்டோம். ஒரு பொருளினுடைய பெயரை குறிப்பது பெயரியல், அந்த பொருளின் செயல்பாட்டை குறிப்பது, அதனுடைய இயக்கத்தை, அதனுடைய புடைபெயர்ச்சியை குறிப்பது வினை என்று சொல்லப்படும். எனவே ஒரு பொருளை தெரிந்து கொண்டால்தான் அந்த பொருளினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் பெயரியலை அடுத்து வினையியல் வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் வினையியல் குறித்து சிந்திக்கிறோம். பொதுவான செய்தி, பெயர் என்பது வேற்றுமை உருபு ஏற்கும், காலம் காட்டாது. வினைச்சொல் என்பது வேற்றுமை உருபு ஏற்காது, காலம் காட்டும். இது அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதை தெரிந்து கொண்டால்தான் வினையியலை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வினையியலை பொறுத்த வரையில் இதில் 32 நூற்பாக்கள் இருக்கின்றன. வினைச்சொல்லின் இலக்கணத்தை இது எடுத்துரைக்கிறது. அதாவது வினைச்சொல் என்றால் என்ன, அதன் வகைகள் என்ன என்று சொல்லுகிறது. அந்த வகைகளுக்குள்ளே பார்க்கிற பொழுது வினைமுற்றினுடைய இயல்பு எப்படி இருக்கும், பெயரெச்சம் எவ்வாறு அமையும், வினையெச்சம் எவ்வாறு அமையும், வினைச்சொல் சார்ந்த மரபுகள் எவை என்று 5 பிரிவுகளாக நாம் இந்த வினையியல் செய்திகளை பிரித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் முதல் நூற்பாவை அணுகுவோம். வினைச்சொல். தெரிநிலை வினைச்சொல்லின் பொது இலக்கணம். தெரிநிலை வினைச்சொல் என்றால் என்னன்னு கேட்டால், காலத்தை தெளிவாக காட்டுவது தெரிநிலை வினைச்சொல். ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல். உறங்கினான், உண்டான், செய்தான் ஒரு வினையை குறிக்கிறது. காலம் தெளிவாக தெரிகிறது. உண்டான் இறந்த காலம், உண்கின்றான் அல்லது உண்ணான் என்றான் ஆனின்று என்கிற இடைநிலை இருக்கிறது, அது கின்று என்கிற இடைநிலை இருக்கிறது. உண்கின்றான் நிகழ்காலம், உண்பான் எதிர்காலம். அப்போ காலத்தை இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்று தெளிவாக எது காட்டுகிறதோ அந்த வினைச்சொல்லுக்கு பெயர் தெரிநிலை வினைச்சொல். அது குறித்த பொது இலக்கணத்தை இந்த முதல் நூற்பா நமக்கு எடுத்துரைக்கின்றது. முறையே காண்போம். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தருவது வினையே. இங்கு வினை என்று பொதுப்பட கூறப்பட்டாலும் அடுத்த நூற்பா குறிப்பு வினைமுற்றை பற்றி பேசுகின்ற காரணத்தினாலே இது தெரிநிலை வினை என்பது பெறப்படுகின்றது. வினை என்றாலே தெரிநிலை வினைதான். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தருவது வினையே. ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கொண்டால் இந்த ஆறும் அதன் கண்ணே காணப்படும். செய்பவன்னா அந்த செயலை செய்கிற நபர், கருவின்னா அந்த செயலை செய்வதற்கான கருவி, அதாவது அடிப்படை பொருளாகவும் இருக்கலாம். தங்க நகைக்கு அடிப்படை தங்கம், பானை செய்வதற்கு அடிப்படை களிமண். இப்படி அடிப்படை பொருள், அதாவது முதல் காரணமாகவும் இருக்கலாம் அல்லது துணை காரணம். முதல் காரணம்
காரியமாகும் வரையிலே உதவி செய்யக்கூடியன, துணையாக நிற்பன துணைக்காரணம் என்று சொல்வார்கள். அப்படி வரக்கூடியது கருவி என்று சொல்வார்கள். அப்புறம் நிலம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது, இந்த செயல் எங்கே நடந்தது என்று சொல்லுவது நிலம். அதுக்கு அடுத்தது செயல். என்ன செயல் நடந்தது? பொதுவாக உண்டான் என்று சொன்னால் கூட உண்ணுதலை செய்தான் என்று நாம் அதில் அர்த்தம் பண்ணிக்கணும். உண்ணுதலாகிய செயல்னு அர்த்தம் பண்ணணும். காலம் அதெல்லாம் தெரிகிறது, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா. செய்பொருள், இதன் மூலமாக என்ன செய்யப்படு பொருள் வந்து அமைந்தது என்று சொல்லப்படுகிற இந்த 6 செய்திகளையும் தருவது தெரிநிலை வினைச்சொல்லாகும். செய்பவன் வினை முதலாகிய கருத்தாவும், கருவி கருவியும், அதில் ஒரு போட்டுக்குவோம். நிலமும், நிலம்னா இடம், செயலும் காலமும், செய்பொருள் செய்யப்படு பொருளும், ஆறும் ஆகிய ஆரணையும் வெளிப்படையாக உணர்த்துவது. தருவதுன்னா வெளிப்படையாக உணர்த்துவது வினையே. தெரிநிலை வினை சொல்லாகும். தெரிநிலை வினை சொல்லாகும் என்பது இந்த நூற்பாவனுடைய பொருள். வினை என்றது ஆகு பெயராய் வினை சொல்லை உணர்த்தியது. வினைனா உடனே செயல் நினைச்சக்கூடாது. அந்த வினை சொல்லை குறித்தது. அது ஆகு பெயராக அமைந்தது. செய்பவன் என்று சொன்னால் அப்போ செய்பவள், செய்பவர், செய்வது, செய்வன என்று ஏனைய பால்களுக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டால், ஒரு மொழி ஒழிதன் இனங்கொளற்கு உரித்தே என்கிற நூற்பாவின் வழி ஒன்றுக்கு சொல்லப்பட்டது ஏனைய 5 பால்களுக்கும், ஏனைய 4 பால்களுக்கும் பொருந்தும். மொத்தமாக 5 பால்களுக்கும் பொருந்தும் என பொருள் கொள்ள வேண்டும். இப்போ வனைந்தான் ஒரு சொல் இருக்கிறது, அதை எடுத்துக்கோமே. செய்பவன் உடனே தெரியுது. இந்த செயலை வனைந்தான் என்று சொன்னால் கொயவன் வனைந்தான், குளாலன் வனைந்தான் என்று அந்த செயலை செய்த நபர் ஒருத்தர் இருக்கிறார். செய்பவன் தெரியுது. கருவி எதை கொண்டு வனைந்தார்? தண்டு சக்கரங்களாகிய துணை கருவிகள். அது இல்லாமல் வனைய முடியாது. தண்டு சக்கரம் கொண்டு வனைந்தார். அப்புறம் நிலம் எங்கே வனைந்தார்? தோட்டத்தில் வனைந்தார். நன்சை நிலத்தில், புன்சை நிலத்தில், எங்கேயோ ஒரு இடத்துல, வாசலில், முற்றத்தில் எங்கேயோ வனைந்தார். செயல் வனைதலாகிய செயல். காலம் வனைந்தார் அல்லது வனைந்தான். காலம் பாருங்க, இறந்த காலம். செய்வர் எதை வனைந்தார்? குடத்தை வனைந்தார், பானையை வனைந்தார், ஏதோ ஒரு பொருளை வனைந்திருக்கிறார். இப்போ வணங்கினான் ஒரு சொல்ல வச்சுக்கோமே. வணங்கினான், யார் வணங்கினான்? கொற்றன் வணங்கினான். கருவி கையால் வணங்கினான். நிலம் கோயிலில் வணங்கினான். செயல் வணங்குதலை செய்தான். காலம் இறந்த காலம். செய்பொருள் யாரை வணங்கினான்? முருகனை வணங்கினான், சிவபெருமானை வணங்கினான். இல்லைங்களா? செய்பொருளாரும் தருவது வினையே. உண்டான், யார் உண்டான்? கொற்றன் உண்டான். கையால் உண்டான், கரண்டியால் உண்டான். எங்கே உண்டான்? உணவகத்தில் உண்டான் அல்லது இல்லத்தில் உண்டான். உண்டான் உண்ணுதலாகிய செயல். இது இறந்த காலம் அல்லது உண்கிறான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நிகழ்காலம். எதை உண்டான்? சோற்றை உண்டான், ஏதோ ஒரு பலகாரத்தை உண்டான் என்று இப்படி எல்லாமே வருது பாருங்க. எல்லாம் பெரும்பாலும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த 6 மட்டும் கிடையாது, கூடுதலாக இன்னும் கூட 2 சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது முற்றுமை தான். 6ம் தருவது வினையே என்பது முற்றுமை. இன்னதற்கு இது பயன் என்கிற 2ஐயும் உணர்த்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எதற்காக வனைந்தான்? தனக்காக வனைந்தான், பிறர்க்காக வனைந்தான். தன்னுடைய குடும்ப வேலைக்காக தேவைப்படும் தனக்காக வனைந்தான் அல்லது பிறருக்காக வனைந்தான். இன்னதற்கு. அப்புறம் இது பயன் எதற்காக? நீர் ஊற்றி வைக்க, அறம் கருதி, பொருள் கருதி, ஏதோ ஒரு காரணம் சொல்லி இன்னதற்கு இது பயனாக தர்மம் செய்வதற்காக வனைந்தான். இல்லைங்க, அவன் வியாபாரத்துக்காக வனைந்தான், பொங்கல் இடுவதற்காக வனைந்தான். காரணம் இருக்கு இல்லைங்களா? இன்னதற்கு இது பயன், 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் எதற்கு மாதிரி அதை கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக யோசித்தோம்னா புலப்படும். இன்னதற்கு இது பயன். அப்போ 8ஐயும் சொல்லலாம், 6ஓடு சேர்த்து 8 சொல்வது உண்டு. இதிலேயே 2 நீக்கிட்டு சொல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, இந்த 6ல் 2 குறைந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செய்யப்படு பொருளும் கருவியும் குறைந்து வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதான் செய்யப்படு பொருள் குன்றிய வினைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கொடி ஆடிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன செய்யப்படு பொருள் சொல்ல முடியும்? எதற்காக ஆடிட்டு சொல்ல முடியாது. அதனால் அங்கே செய்யப்படு பொருள் இல்லைம்பாங்க. கொடி தொங்கியது என்று சொன்னால் அங்கே செய்யப்படு பொருளும் இல்லை, கருவியும் இல்லை என்று சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு.
இப்படி 2 குறைந்து மொத்தம் 6ம் வரும். சிலர் 2 குறைந்து வரவும் வாய்ப்பு இருக்குதுனாங்க, சிலர் 2 கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 4ஆகவும் வரும், 6ஆகவும் வரும், 8ஆகவும் வரும். இந்த வினைமுற்றை கொண்டு 4ஐயும் தெரிந்து கொள்ளலாம், அல்லது 6ஐ தெரிந்து கொள்ளலாம், அல்லது 8ஐ தெரிந்து கொள்ளலாம். பெரும்பான்மை 6ஐ தெரிந்து கொள்வதனால 6ம் தருவது வினையே என்று சொல்லப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வனைந்தான், அந்த வனைங்கிற அந்த பகுதியை வச்சுக்கிட்டு தொழிலை தெரிந்து கொள்கிறோம். ஏன் அது செய்பொருள் செய் நீங்கள் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நடவா மடிசின்னு உன்னை பார்த்தோம் பாருங்க, என்ன சொல்கிறோம், அந்த பகுதியை மட்டும் வரிசையாக படிச்சிருப்போம் பகுதி பதவியல்ல. அந்த மாதிரி நடவா மடிசி அத்தனையும் அடக்குவதற்காக செய் என்கிற ஒரு வாய்ப்பாட்டு நிலை பயன்படுத்தப்படுகிறது. செய்பவன், வனைந்தவன் அல்லது வனைந்தான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பார்த்திங்கன்னா அந்த செய் என்பது நடவா மடிசி செய்யன் ஏவல்னு சொல்கிறோம், அத்தனையும் குறிக்கும்படியாக இருக்கிறது. அப்போ வனைந்தான் என்பதில் வனை என்பது செயலை குறிக்கிறது. நடுவில் வர இடைநிலை இருக்கிறதே அது காலத்தை குறிக்கிறது. வனைகின்றான், வனைவான், வனைந்தான் காலத்தை குறிக்கிறது. அந்த ஆண் இருக்குது பாருங்க, அது வனைந்தான் படற்கை இடம்னு தெரியுது, வனைந்தான் உயர்திணைன்னு தெரியுது, ஆண்பால்னு தெரியுது. இவ்வளவு தகவலையும் தரக்கூடியது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய விகுதியாக பகுதி, இடைநிலை, விகுதி இவற்றை கொண்டு நாம் செய்பவனை தெரிந்து கொள்கிறோம், காலத்தை தெரிந்து கொள்கிறோம், மற்றது சார்ந்து மற்றதை புரிந்து கொள்கிறோம். வேற செய்தி என்ன சொல்லலாம்? முற்றுவினையில் பகுதியால் செயலும் விகுதியால் செய்பவனும் இடைநிலை முதலியவற்றால் காலமும் வெளிப்படையாக தெரியும். ஏனைய கருவி, நிலம், செயப்படுபொருள் ஆகிய 3ம் குறிப்பாக புலப்படும். ஆக இது முற்று சொல்ல. எச்ச வினையில் அதுவும் தெரியாது. திணைப்பால் காட்டும் விகுதிகள் இல்லாத காரணத்தினால செய்பவன் யார் என்பது தெரியாது. செயலும் காலமும் மட்டும் புறப்படும். வந்து அப்படின்னும் போது வா அல்லது உண்டு, உண்ணுதலாகிய செயல் தெரியுது, உண்டு இறந்த காலம் தெரியுது. அது 2 மட்டும்தான் தெரியும். செய்பவன் யாருன்னு தெரியாது. செய்பவங்கிறது ஆனா பெண்ணா, அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இதெல்லாம் வச்சு குறிக்கிறது செய்பவனில் அடங்கும். அதை நாம் கண்டுபிடிக்கிறது அரிது. இப்போ உண்டான், உன், இட், ஆண். உன் என்கிற பகுதி உண்ணுதலாகிய செயலை குறிக்கிறது. இட் என்பது இடைநிலையாக இறந்த காலத்தை குறிக்கிறது. இடைநிலை வந்து இறந்த காலம் குறிக்கிறது. ஆண் என்பது உயர்தனை ஆண்பால் ஆகிய செய்பவனை குறிக்கிறது. கையால் எடுத்து உண்பதால் உண்ணுதற்கு கருவி கை என்பதும், உண்ணும் இடம் வீடு என்பதும், உண்ணப்படுவது சோறு அதனால் செய்யப்படுபொருள் சோறு என்பதும் குறிப்பாக தாமே புலப்படுதல் காண்க. ஆனால் உண்ட என்று பார்க்கிற பொழுது உன், இட், பெயரெச்சம், உண்டு, உன், இட், வினையெச்சம். இதில் உன் என்கிற பகுதியால் செயல் தெரிகிறது, இட் என்னும் இடைநிலையால் இறந்த காலம் தெரிகிறது. விகுதி இல்லாத காரணத்தினாலே செய்பவன் யார் என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. இவ்வளவு செய்திகளை கொண்டதாக இந்த முதல் நூற்பா அமைகின்றது. அடுத்த நூற்பா குறிப்பு வினைச்சொல்லின் பொது இலக்கணம். பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறனுள் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே. பொருள் முதல் ஆறினும் தோற்றி, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய ஆறன்கண்ணும் தோன்றி. ஆறினும் என்பதில் அங்கே கண் உருவு மறைந்திருக்கிறது. ஆறன்கண்ணும் தோன்றி. தோன்றி என்பது தோற்றி என வந்திருக்கிறது, வழித்தல் விகாரம். முன் ஆறனுள், முன் ஆறனா கடந்த நூற்பாவிலே சொல்லப்பட்ட ஆறனுள். கடந்த நூற்பாவில் என்னென்ன பார்த்தோம்? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6ல் வினை முதல் மாத்திரை விளக்கல் ஏனைய 5 விட்டு செய்பவனை மட்டும் எடுத்துரைப்பது, அடையாளப்படுத்துவது. வினை முதல் மாத்திரை, வினை முதல் என்றாலும் செய்பவன் என்றாலும் பொருள் ஒன்றுதான். மாத்திரைனா அதை மட்டும், விளக்கல் விளக்குவது, வினை குறிப்பே. இதை மாற்றி சொல்லிக்கலாம், குறிப்பு வினையே. திருநிலை வினை என்பது முன்பு கண்டோம், 6ஐயும் காட்டொன்று. குறிப்பு வினை என்பது ஆறனுள் செய்பவனை மட்டும் அடையாளப்படுத்தும் என்பதாகிய செய்தி இங்கே புலனாகின்றது. எப்படி? இவன், பண்டு, பொன்னன்.
பொன்னன் என்று ஒரு சொல் இருக்கிறத வச்சுக்கோ. நாம பொன்னன் அது என்ன செய்கிறது? பொருள் அடிப்படையில் பிறக்கிறத பாருங்க. பொன்னன், பொன்னினன், குழையினன் என்று சொன்னால் பொன்னை உடையவன், குழையை உடையவன் என்று பொருள் அடிப்படையில் பிறந்திருக்கிறது. அகத்தன், புறத்தன், ஊரன், வீட்டின் உள்ளே இருக்கிறான் அல்லது வெளியே இருக்கிறான் அல்லது ஊரின்கண் இருக்கிறான் என்று இடத்தின் அடிப்படையில் பிறந்ததாக இருக்கிறது. ஆதிரையான், ஓணத்தான் என்று பார்க்கிறபோது திருவாதிரையின் கண்ணே பிறந்தவன், திருவோணத்தின் கண்ணே பிறந்தவன் என்று காலத்தின் அடிப்படையில் அந்த குறிப்பு வினை அமைகிறது. கண்ணன், காலன், இப்படிப்பட்ட கண்ணை உடையவன் இப்படிப்பட்ட காலை உடையவன் என்று சினை அடிப்படையில் அமைவதாக அமைகிறது. கரியன், நல்லன், நெடியன் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அது பண்பு அடிப்படையிலே அமைகின்றது. சொல்லன், இன்சொல்லன், கடுநடையன், நடையன் இப்படியெல்லாம் வருது தொழில் அடிப்படையிலே அமைகிறது. இப்படி இந்த குழையன், அகத்தன், ஆதிரையான், கண்ணன், நல்லன், சொல்லன் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது குழையினன், அகத்தன், ஆதிரையான் என்று செய்பவன் அது இன்ன திணை இன்ன பால் என்பது மட்டும் புலனாகிறது. வினை முதல் மாத்திரம் புலனாகிறது. மற்றபடி வேறு எதுவும் நம்மால் தெரிஞ்சிக்க முடியல. குழையினன் என்பது பெயராய் நில்லாது குழையை உடையவனாயினான், குழையை உடையவன் ஆகின்றான், குழையை உடையவன் ஆவான் என்று வைத்து கொண்டால் அப்படி தான் வச்சுக்கணும். நேற்று வரையில் எப்படி இருந்தால், நேற்று வரையில் ஏழையாக இருந்தால் இன்று பொன்னன் ஆகினான், நாளை பொன்னன் ஆவான், அவன் கடுமையாக உழைக்கிறான், நாளை பொன்னன் ஆவான் அப்படிங்கிற சூழ்நிலை வச்சு பார்க்கிற பொழுது கொஞ்சம் காலமும் நமக்கு லேசாக புலனாகிறது. இப்படி நம்ம ஒவ்வொன்றா புரிஞ்சிக்கக்கூடிய நிலை உண்டு. இந்த குறிப்பு வினை இருக்கிறதே அது சில நேரங்களில் பொருள்களுக்குரிய பெயராகவும் வருவது உண்டு. முருகன் குழையினன் என்று சொன்னால் குழையை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தமாகுது. குழையினன் வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குழையினன் என்பது ஒரு பெயர் சொல்லாக ஆகிவிடுகிறது. முருகன் குழையினன்னா குழையை உடையவன் என்று வினை சொல்லாக இருக்கிறது குறிப்பு வினை. குழையினன் வந்தான் என்று சொன்னால் குழையை உடையவனாகிய முருகன் வந்தான் என்பதாகிய பொருள் அங்கே அமைகிறது. குழையை உடையவன் வந்தான், முருகன் கூட இல்லை அப்படி வச்சுக்குவோம். அப்போ அங்கே என்ன ஆகுது? வினையாலனையும் பெயர் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பு வினையாலனையும் பெயர் என்பதாக அதனை சொல்லுவார்கள். ஆக ஒரே சொல்லு இப்படி 2 நிலைகளில் அமையக்கூடிய தன்மையும் இதன்கண் உண்டு. ஆக பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறனுள் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே. ஏனையவை குறிப்பாக புலப்படும். அவ்வளோ சீக்கிரம் அவற்றை கண்டுபிடிக்க முடியாது. பொன்னினன் என்று சொல்லுகிற பொழுது பொன் என்கிற பொருள் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைச்சொல்னு தெரியுது. அன் என்கிற விகுதியினாலே இது உயர்தனை ஆண்பால் என்று செய்பவனை மட்டும் இது வெளிப்படையாக உணர்த்துகிறது. வினை பகுதியும் இடைநிலையும் இல்லாத காரணத்தினாலே தொழிலும் காலமும் வெளிப்படையாக தெரியவில்லை. நாம் இதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை போடலாம், பண்டு, இன்று என்று போட்டுக்கொண்டால் ஓரளவுக்கு அந்த உடைமையும் தொழிலும் நமக்கு தெளிவாக புலப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இவற்றை வைத்துக்கொண்டு கருவி, நிலம், செய்யப்படும் பொருள் ஆகியவற்றை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். அடுத்த நோட்பா வினைச்சொற்களின் பகுப்பு, வினைச்சொற்களின் வகைகள். இவை அந்த வினைச்சொற்கள் தாம். முற்றும் பெயர் வினை எச்சமும் ஆகி ஒன்றற்கு உரியவும் பொதுவும் ஆகும். முற்றும் வினை முற்றும் பெயர் எச்சமும் வினை எச்சமும் ஆகி, முற்றும் ஆகி பெயர் எச்சமும் ஆகி வினை எச்சமும் ஆகி ஒன்றற்கு உரியவும் பொதுவும் ஆகும். இவ்வளவு செய்திருக்கிறது. முதல்ல 3 வைத்துக்கொள்வோம். வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம் என்று வினைச்சொல் 3 வகைப்படும். அவற்றை பார்க்கிற பொழுது அவை ஒன்றற்கு உரிமை உடையன, பலவற்றுக்கு உரிமை உடையன. அதாவது தனிப்பட்ட நிலையில் ஒன்றுக்கு மட்டும் உரியதாக வரும், பலவற்றுக்கும் பொதுவாகவும் வரும். அந்த இலக்கண குறிப்பெல்லாம் நாம் படிப்படியாக தான் புரிஞ்சுக்கணுங்கிற செய்தி இந்த நூற்பாவின் வழியாக புலனாகின்றது. அவை தாம் தெருநிலை வினையாயும் குறிப்பு வினையாயும் வரும் என்று முன்பு சொல்லப்பட்ட அந்த வினைச்சொற்கள் தாம். முற்றும், முற்று வினைச்சொற்களும் அதாவது வினைமுற்றுக்களும், பெயர் எச்சமும் பெயரெச்ச வினைச்சொற்களும், வினை எச்சமும் வினை எச்ச சொற்களும்,
தொல்காப்பியர் என்ன சொல்லுவார், பெயரெஞ்சு கிளவி வினையஞ்சு கிளவி என்று சொல்வார். அது அவர் வச்ச பேர். நன்னூலார் வச்ச பேர் என்னன்னா பெயரெச்சம் வினையெச்சம். அந்த எஞ்சு கிளவியை சுருக்கி எச்சம்னு ஆக்கிக்கிட்டார். ஆக முற்றும் எச்சமும் பெயரெச்சமும் வினையெச்சமும் ஆகி ஒன்றற்கு உரியவும் திணைப்பால் இடங்களில் ஒன்றுக்கு மட்டும் சிறப்பாக உரிமையுடையதாக அமைவது பொதுவும் ஆகும், பலவற்றுக்கு பொதுவாக வருவனவும் ஆகும் என்று இந்த நூற்பாவுக்கு விளக்கம் அமைகின்றது. திணைப்பால் இடங்களில் என்பது வருவித்து உரைக்கப்பட்டது. அது உரையாசிரியர் சொல்றது. நடந்தான் முற்றுவினை, உண்டான் உண்கின்றான் உண்பான் முற்றுவினை. முற்றுவினைனா வினை முற்று. நடந்த, வந்த, உண்ட, சென்ற, இதெல்லாம் பெயரெச்சம். பெயரெச்சம். நடந்த பையன், வந்த பையன், நடந்த அரசன், வந்த அரசன், நடந்த பெண், வந்த பெண், பெயரெச்சம். அப்புறம் வினையெச்சம். நடந்து வந்தான், சொல்லி முடித்தான், பேசி சென்றான், இதெல்லாம் வினையெச்சம். நடந்தான் வினைமுற்று, நடந்த பெயரெச்சம், நடந்து வினையெச்சம். நடந்த பையன், பெயரை கொண்டு முடியுதான்னு பாருங்க, அது பெயரெச்சம். நடந்து வந்தான், வினையை கொண்டு முடியுதா பாருங்க, வினையெச்சம். சில பேர் சுருக்கமாக சொல்லுவாங்க, ஆணு முடிஞ்சா பெயரெச்சம், ஈ ஊனு முடிஞ்சா வினையெச்சம். இப்போ வந்த பையன், ஆணு முடியுதா பெயரெச்சம். தேடி சென்றான், ஈனு முடியுதா. வந்து சென்றான், ஊனு முடியுதா. இப்போ ஈ ஊனு முடிஞ்சா வினையெச்சம் என்று சொல்லுவது உண்டு. அதிலெல்லாம் சில நெருக்கடி இருக்குது. பொது நிலையில் ஆசிரியர்கள் கொஞ்சம் தொடக்க நிலை மாணவர்களுக்கு அப்படி சொல்லி தருவது உண்டு. ஆனால் அகரம் பெயரெச்சத்துக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது, வினையெச்சத்துக்கும் வரும். செய்ய சொன்னான், ஓடச் சொன்னான், பார்க்க சொன்னான். அப்போ என்னாச்சு, எங்கே வரும்? பார்க்க சொன்னான் எதை கொண்டு முடியுது பாருங்க, வினையை கொண்டு முடியுது. அப்போ அந்த இடத்துல என்பது வினையெச்சத்துக்குரியதாக ஆகிவிடும். அதனால் இந்த குறுக்கு வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஊவன்னா சொல்லிக்கலாம் வினையெச்சம்னு. ஆனால் அகரம் பெயரெச்சத்துக்குரியதா வினையெச்சத்துக்குரியதான் ரெண்டுத்துக்கும் உரியதாகத்தான் வரும். ரொம்ப கவனமாக கையாளணும். நிறைய சிக்கல் இருக்குது அதெல்லாம். அதனால் நடந்த, நடந்து என்பன நடந்த மனிதன், நடந்த மாடு என்று வரும். நடந்து சென்றான், நடந்து சென்றது உயர்தனைக்கும் வரும், அகரணைக்கும் வரும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நிலை உண்டு. ஒரு மொழி ஒழிதன் இனங்கொளற்கு உரித்து என்பதனாலே பெயரெச்ச வினையெச்சங்கள் திணைப்பால் இடங்களுக்கு பொது வினைகளாய் வருவதல்லாமல் வேறு முறைகளில் ஒன்றிற்கு உரியனவும் பொதுவுமாய் நிற்பனவும் கொள்க. சரி, பார்ப்போம். இப்போ தன்வினை பிறவினைக்கு பொதுவாக வர்றதை பார்க்கலாமே. நடந்தான், உடனே என்ன சொல்லுவோம்? தன்வினை, அவனா செய்கிறது தன்வினை. நடப்பித்தான் பிறவினை. சில சொற்களை இது தன்வினையா பிறவினையான்னு கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கும். வெளுத்தான், இவன் பயத்தில் முகம் வெளுத்தான்னு சொன்னால் தன்வினை. துணியை வெளுத்தான்னு சொன்னால் பிறவினை. இது தன்வினையா பிறவினையா சொல்ல முடியாது. உருண்டான் தன்வினை, உருட்டினான், உருண்டவனை உருட்டி விட்டான்னா அது பிறவினை. இவன் ஒரு பாரில் உருட்டிக்கிட்டே போகிறான், ஒரு பெரிய பொருளை உருட்டிக்கிட்டே போகிறான். இன்னும் ஒருத்தனை வச்சு அப்போ என்னால் உருட்ட முடியல, நீ உருட்டுறா, உருட்டு வித்தான் அப்படின்போது அந்த உருட்டினான் என்பது தன்வினை ஆகிறது. சில சொற்களை உண்டான் ஊட்டினான், உண்டானை நோக்கும்போது ஊட்டினான் பிறவினை மாதிரி தெரியுது. ஆனால் ஊட்டினான் ஊட்டுவித்தான் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஊட்டினான் தன்வினை போல தெரிகிறது. நாம் எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய மாற்றம் அமையும். அந்த வெளுத்தான்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, செய்யப்படு பொருள் குன்றாத வினையாக இருந்தால் துணியை வெளுத்தான் என்று சொல்லுகிற பொழுது அது பிறவினையாக அமைகிறது. செய்யப்படு பொருள் குன்றிய வினையாக இருந்தால் உடல் வெளுத்தான்னு பார்க்குற பொழுது அது தன்வினையாக அமைகிறது. அந்த மாதிரி சில சொற்கள் உடன்பாடாக எதிர்மறையான்னு கண்டுபிடிக்க முடியாது. சிலதில் தெரியும், சிலதில் தெரியாது. நடந்தான் உடன்பாடு, நடவான் எதிர்மறை வினை. ஆனால் சாவான், சாவான்னா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். அவன் நாளை அல்லது அவன் ஒரு நாள், ஏதோ ஒருத்தர் ஒரு அரக்கனை பற்றி ஒரு கதை வருது, அர்த்தம் வருது. சா இவ் ஆண், இவ் இப்பு இவ்வு மாதிரி எதிர்கால இடநிலை, அங்கே உடன்பாடு. சாவான் எதிர்மறை இடநிலை, புணர்ந்து கட்டது நடுவில் ஒன்று வரும். அவன் சாகவே மாட்டான், சாவான். அப்போ உடன்பாடாகவும் இருக்குது, எதிர்மறையாகவும் இருக்குது. சில சொற்களை நம்மளால் செய்யாய், செய்யாயின செய்வாயாகனு சொல்லலாம்,
செய்யாதேன்னு சொல்லலாம். 2 அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி செய்வினை செயற்பாட்டு வினை எடுத்துக்கிட்டா உண்டான் செய்வினை, உண்ணப்பட்டது செயற்பாட்டு வினை. ஆனால் புலி கொன்ற யானை, புலி கொன்ற யானை, புலி கொல் யானை என்று சொன்னால் எது எதை சாப்பிட்டதுன்னு தெரியல. புலியை கொன்ற யானையா, புலியால் கொல்லப்பட்ட யானையா என்று தெரியவில்லை. அது கொன்ற யானையாக இருந்தால் எழுவாயாக அமைகிறது, கொல்லப்பட்ட யானையாக இருந்தால் செய்யப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. எவ்வளோ நெருக்கடி பாருங்கள். கண்டுபிடிக்க முடியல. நிறைய சொற்கள் அந்த மாதிரி இருக்கிறது உண்டு. இதை தடுமாறு தொழில் பெயர்னு பெயர் வைப்பார் தொல்காப்பியர். அந்த மாதிரி முன்ன சொன்ன பாருங்கள், இந்த ஆன்றது பெயரெச்சமன் வினையச்சமன். படித்த பாடம் தெளிவாக தெரியுது பெயரெச்சம். படித்து முடித்தான் வினையச்சம். ஆனால் தேடிய சாத்தன் வந்தான் என்று சொன்னால், தேடிய சாத்தன் வந்தான் என்று சொன்னால் தேடிக்கொண்டே இருந்த சாத்தன் வந்தான் பெயரெச்சம். சாத்தன் தேடிய வந்தான், தேடுவதற்காக வந்தான். வார்த்தை மாற்றி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே என்கிற தேவார பாடலை பார்க்கிற பொழுது உண்ணிய புகிலவை என்று சொல்லுகிற பொழுது உண்பதற்காக செய்ய என்னும் வாய்பாடுன்னு சொல்லுவாங்க. உண்பதற்காக. அதே மாதிரி நமக்கு மிகவும் சிறப்பாக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான அந்த சிவஞான போதத்தினுடைய மங்கள வாழ்த்து பாடல் அனைவரும் அறிந்தது. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இதில் வில்லார் அருளிய பொல்லார், சிவபெருமானாலே பெற்றெடுக்கப்பட்ட விநாயக பெருமான் பொல்லா பிள்ளையார் என்று சொன்னால் அங்கே பெயரெச்சம். அருளிய சிவபெருமான் அருளிய பிள்ளையார் பொல்லார் அப்படின்னு பெயரெச்சம். வில்லார் அருளிய புனைவர், அவர் அருளுவதற்காக, நாம் சிவபெருமான் அருள்வதற்காக விநாயகரை வணங்குவோம் என்று சொல்லுகிற பொழுது அருளிய பொல்லார் என்று பொல்லார் என்கிற பெயரை கொண்டு முடியுமானால் அது பெயரெச்சம். அருளிய புனைவர் என்று வினையை கொண்டு முடியுமானால் வினையச்சம். 2 விதமாகவும் சொல்லலான்னு மாதவ சிவஞான யோகிகள் இதற்கு விளக்கமளித்த செயல் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. நிறைய சொற்கள் அந்த மாதிரி இருக்கு. சான்றாக உண்டுன்னு ஒரு சொல் இருக்கு. உண்டு என்னென்ன பொருள் சொல்லலாம் பாருங்க. யான் உண்டுன்னு சொல்லலாம். யான் உண்டுன்னா நான் இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, அது வேற. யான் உண்டுன்னா யான் உண்பேன்னு வச்சுக்கலாம். இனிமேல் படிக்க போகிறோம். அது கு டு து ரு என்கிற 4 ஈறுகளும் தன்மை ஒருமைக்கு வரும்னு படிப்போம். யான் உண்கு, யான் உண்டு, யான் வருது, யான் சேரு. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அதெல்லாம் தெளிவாக. அப்போ உண்டுன்னா யான் உண்பேன் என்பதாகிய பொருள். யான் உண்டேன் அல்லது யான் உண்பேன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன்மை ஒருமை வினைமுற்றாக அங்கே அமைகிறது. உண்பேன் என்கிற பொருளை பார்க்கிறோம். உண்டு வந்தேன் என்று சொன்னால் புசித்து வந்தேன், அங்கே வினையெச்சம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பொறுப்பு உண்டு, உண்டுன்னா உளது, அந்த இடத்துல உண்டுங்கிறது குறிப்பு வினைமுற்று. இப்படி அந்த உண்டு என்பதே 3 விதத்தில் வருது. ஓதுவான் என்கிற ஒரு சொல்லை ஓதுவான் அல்லது ஓதுவார் என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டால் முருகன் நாளை தேவாரம் ஓதுவான் என்று சொன்னால் எதிர்காலம் காட்டக்கூடிய ஓதினான், ஓதுகின்றான், ஓதுவான் எதிர்காலம் காட்டக்கூடிய ஒரு வினைமுற்றாக, திறநிலை வினைமுற்றாக அமைகிறது. ஓதுவாரை கண்டேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஓதுவாருங்கிறது வினையால் அணையும் பெயராக அமையக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஓதுவார் வந்தார் தொழில் பெயராக அது அமையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். முருகன் ஓதுவான் வந்தான், முருகன் ஓதுவதற்காக வந்தான் என்று பார்க்கிற பொழுது அங்கே வினையச்சமாக வரக்கூடிய நிலையை பார்க்குறோம். எவ்வளோ ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருளா? ஆமாம், இலக்கண குறிப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடிவு பண்ண முடியாது. பொற்குடம் என்று சொன்னால் பொன்னை உடைய குடம்னு சொல்லலாம், பொன்னால் ஆன குடம்னு சொல்லலாம். அது 2ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையா, 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையான்னு சொல்பவன் குறிப்பை வைத்துத்தான் சொல்ல முடியும். அது எந்த சூழ்நிலையில் வருதுன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தழைப்ப என்று ஒரு சொல் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். பலரும் உண்டு தழைப்ப என்று சொன்னால் அந்த பா இருக்குது பாருங்க,
அது இந்த என்ப கூறுப மொழிப அப்படிங்கிற மாதிரி பலர்பாலுக்கு உரியது என்று வைத்து கொண்டால் தழைப்பார்கள் செழிப்பார்கள் என்று அர்த்தம் பண்ணால் பலர்பால் வினைமுற்றாக அமைகிறது. பயிர்கள் மழையால் தழைப்ப என்று சொன்னால் தழைப்பன, அங்கே அன்சாரியை மறைந்து வந்திருக்கிறது. இப்பு எதிர்கால இடங்களில் வினைமுற்று பலவெண்பால் வினைமுற்று, அன்சாரியை விடுபட்டு வந்திருக்குது. அப்போ அது பலவெண்பால் வினைமுற்று. தழைப்ப வழி செய்தான் அப்படின்னா தழைப்பதற்காக, அந்த செய்யன் வாய்பாடு என்று வைத்துக்கொண்டால் தழைப்ப வழி செய்தான், தழைப்பதற்காக வழி செய்தான் அப்படின்ற போது அந்த இடத்துல பொருள் மாறக்கூடிய நிலை பார்க்குறோம். தேடிய, தேடி என்று சொல்ல பாருங்க. நான் முன்னையே சொன்னேன், தேடிய சாத்தன் வந்தான் என்று சொன்னால் பெயரெச்சம்னு சொன்னேன். சாத்தன் தேடிய வந்தான் என்று சொன்னால் தேடுவதற்காக வந்தான் வினையச்சம்னு சொன்னேன். இன்னும் கூட 2 பொருள் வருது. நீவீர் உணவு தேடிய, தேடியன்னா தேடுவீர்களாக, தேடுக கா இய இயர் வியங்கோல் வினைமுற்று சொல்லலாம். நீவீர் உணவு தேடிய, தேடுங்கன்னு அர்த்தம் அதுக்கு இன்றைய நடையில் சொன்னோம்னா. பறவைகள் உணவு தேடிய, தேடியன அந்த இடத்துல அன்சாரியை விடுபட்டிருப்பதாக அர்த்தம் பண்ணிக்கிட்டு பலவெண்பால் வினைமுற்றாகவும் சொல்லலாம். அப்போ தேடிய பெயரெச்சமாக வருது, வினையெச்சமாக வருது, வியங்கோல் வினைமுற்றாக வருது, பலவெண்பால் வினைமுற்றாக அகிரணை பலவெண்பால் வினைமுற்றாக வருகிறது. இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ, அதனால தான் பொதுவும் ஆகும்னு சொன்னார். ஒன்றற்கு உரியனவும் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பொருந்துவனவாக நிறைய சொற்கள் இருக்கின்றன. அதை நாம் சான்றோர்கள் காட்டக்கூடிய சான்றுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த உண்டுன்னு சொன்ன பாருங்க, உண்கு உண்டுன்னு, அது அடுத்த வகுப்பில் என்னென்ன காலத்தை எது எது காட்டணும் அதையும் பதவிகளையும் ஒப்பிட்டு படிக்க வேண்டும். மேலோட்டமாக படித்தா புரியாது. அடுத்த நூற்பா வினைமுற்று. இப்போ 3 வகைன்னு சொன்னார். திறநிலை வினையை பேசினார், குறிப்பு வினையை பேசினார், அந்த வினை சொல்லானது 3 வகைப்படும் சொன்னார். அது ஒன்றைக்கு உரிமையுடையதும் பலவற்றுக்கு உரிமையுடையதாகவும் வரும்னு சொன்னார். அப்போ வினைமுற்று முதல்ல சொன்னார். வினைமுற்றுக்கான இலக்கணத்தை இங்கே பதிவு செய்கின்றார். வினைமுற்று எவ்வாறு வரும்? பொது இயல்பு ஆரையும் தோற்றி பொருட்பெயர் முதல் அரு பெயர் அல்லது ஏற்பிலே முற்றே. பொது இயல்பு ஆரையும் தோற்றி, எது பொது இயல்பு? ஒன்று சொன்னார் பொது இயல்புன்னு, திருநிலை வினைமுற்றுக்கு சொன்னார் பாருங்க. 6 என்ன சொன்னார்? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய அந்த பொது இயல்பு 6ஐயும் தோற்றி, தோற்றின தோன்ற செய்து, பொருட்பெயர் முதல் அறுபெயர், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில்னு படிச்ச முடியுங்களா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் அல்லது குணப்பெயர், தொழில் பெயர், இந்த 6ஐயும் தவிர அல்லது இவற்றை தவிர பிறவற்றை ஏற்பில முற்றே, வினைமுற்றானது ஏற்று வராது. தனக்கு முன்னோ பின்னோ ஏற்று வராது. ஒரு பெயர் சொல் வினையை கொண்டு முடிவது இயல்பு. சில நேரம் பெயரை கொண்டும் முடியும். முருகன் என்பது ஒரு பெயர் சொல். முருகன் வந்தான் வினையை கொண்டு முடிகிறது. சில நேரம் பெயரை கொண்டு முடியும். முருகன் யார்? முருகன் அவன், பெயரை கொண்டு முடியுது. எழுவாய் 3 விதமான பயனிலைகளை கொண்டு முடியும்னு நம்ம பெயரையிலே படிச்சுட்டோம். மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்துக்குவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே போய் பார்த்துக்குங்க. இப்போ வினைமுற்று எப்படி முடியும்னு கேட்டால் வந்தான். உடனே அடுத்த கேள்வி, இதுக்கு எங்கே நாம் எந்த வார்த்தையை போட்டால் சரியாக வரும்? வந்தான் முருகன், விழுந்தது மரம், கடித்தது கொசு, எதை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள். படித்தான் முருகன், எந்த ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கொண்டாலும் அது எதை கொண்டு முடியும்? ஒரு பெயரை கொண்டு தான் முடியும். வந்தாள் செல்வி, வந்தனர் மக்கள், ஓடின குதிரைகள். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு எந்த வார்த்தையை போட முடியும்? பெயரை தவிர வேறு எதையும் போட முடியாது. ஆக ஒரு வினைமுற்று எதை கொண்டு முடியும் என்று கேட்டால் பெயரை கொண்டு முடியும். பெயருக்கு முற்றாக பயனிலையாக அமைவதும் இதுதான். அது மாற்றி போட்டால் பெயரை தனக்கு முடிவாக கொண்டு அமைவதும் இதுதான். அந்த பெயர்கள் எப்படி வரும்னு கேட்டால் சுருக்கமாக சொன்னோம்னா தெரிநிலை வினையாகவோ குறிப்பு வினையாகவோ வரும். அதுக்கு தான் இவ்வளவு வேலை.
ஏன் இதை வினை முற்றுன்னு சொன்னாங்க? எச்ச வினைகள் போல குறைந்து நில்லாமல் இன்ன திணை இன்ன பால் என்று தெளிவாக காட்டி நிற்கிற காரணத்தினாலே முற்று இதோடு முடிந்து விட்டது. முருகன் வந்தான், முற்றுப்புள்ளி வைக்கிறோம். முருகன் வந்து அப்படின்னா அங்கே முடியல. வந்து நின்றான், வந்து சென்றான், வந்து பேசினான், வந்து பாடினான், என்னன்னு முடியல. வந்த முடியல. அதுக்கடுத்து ஏதோ ஒன்று அவாவி நிற்கிறது. பொருள் முற்று பெறாத காரணத்தினாலே அவை எச்சம் என்று சொல்லப்பட்டன. பெயரை கொண்டு முடியறதுனால பெயர் எச்சம் என்றும், வினையை கொண்டு முடியறதுனால வினை எச்சம் என்றும் அவை சொல்லப்பட்டன. ஆனால் வினை முற்று அவ்வாறு இல்லை, சரியாக முடியுது. அதனால் இதை முற்றுன்னு சொன்னாங்க. முற்று வினை பெயரன்றி வினைச்சொல் முதலியவற்றுள் ஒன்றனையும் கொண்டு முடியாது. முற்று வினை வினை முற்றானது பெயரை தவிர வேறு எதையும் கொண்டு முடியாது. அதனால தான் பெயரளது ஏற்பு இல முற்றே. ஏற்பில முற்று, முற்றுன்னா முற்று சொற்கள், முற்று வினைகள், வினை முற்றுக்கள் ஏற்பில ஏற்க மாட்டா என்று உறுதியாக சொல்லுகிறார். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஏற்பிலங்கிறது வினைமுற்று. இது எதை கொண்டு முடியுது பாருங்க? முற்று என்கிற பெயர் சொல்லை கொண்டு முடிக்கிறது. ஏற்பில எவ்வளோ இயல்பாக எழுதினாரோ அல்லது யோசித்து தான் எழுதினாரோ தெரியல. இந்த நூற்பானுடைய விளக்கம் இதிலேயே இருக்குது பாருங்கள். ஏற்பிலை என்கிற வினைமுற்று, முற்று என்கிற பெயரை கொண்டு முடியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ரொம்ப அழகு அழகு. இப்போ திறநிலை வினையை எடுத்துக்குமே, எப்படி அது முடியுது? பொருளை கொண்டு முடியுது பாருங்கள். செய்தான் வளவன், யோசிச்சு பாருங்கள். செய்தான் வளவன், வந்தது வண்டி, எந்த சொல் வேணாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறீங்க. உண்கின்றான் சோறு, ஒரு பெயரை கொண்டு முடியுது, காலம் தெரியுது. அது மாதிரி இடம் பாருங்க. குளிர்ந்தது நிலம், சுடுகின்றது வானம், இடப்பெயர். வந்தது கார், காரணம் கார்காலம். வந்தது கார், காலத்தை கொண்டு முடிகிறது. குவிந்தது கை, நடக்கின்றது கால், எதை கொண்டு முடியுது பாருங்க? கை கால், சினையை கொண்டு முடிகிறது. பறந்தது பசப்பு, ஓங்குகின்றது புண்ணியம், குணப்பெயர். ஒழிந்தது பிறப்பு, ஓய்ந்தது நடை, தொழிலை கொண்டு முடிகிறது. ஆக தெரிநிலை வினைமுற்று இந்த 6 வகையான பெயர்களை கொண்டு முடிகிறத பார்க்குறோம் தெளிவாக. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் ஆகிய 6ஐயும் கொண்டு தெரிநிலை வினை எவ்வாறு முடிந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி குறிப்பு வினை, அது காலம் காட்டாது, அதுவும் இப்படி தான் முடியும். நல்லவன் அவன், நல்லவன் என்ன தெரியுது? ஆள் மட்டும்தான் தெரியுது, மீதியெல்லாம் தெரியல. அவன் பெயரை கொண்டு முடியுது பாருங்க. கரியன குதிரைகள், பெயரை கொண்டு முடிஞ்சுதா? நல்லது நிலம், பெரியது வீடு, இடப்பெயரை கொண்டு முடிந்தது. நல்லது கார், தீயது வேனில், காலப்பெயர் கொண்டு முடிந்ததை பார்க்குறோம். நல்லது கை, நெடியது கால், சினைப்பெயரை கொண்டு முடிந்ததை பார்க்கிறோம். நல்லது பசப்பு, வெய்யது செம்மை, குணப்பெயர் கொண்டு முடிந்ததை பார்க்கிறோம். நல்லது பிறப்பு, கொடியது இறப்பு, தொழிலை கொண்டு முடிகிறத பார்க்குறோம், தொழில் பெயரை கொண்டு முடிகிறத பார்க்குறோம். இப்படி மற்ற எல்லா சொற்களோடையும் நாம் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. முற்றாக வேணும், எச்சமாக வேணும் வருகின்ற திருநிலை வினைகளுக்கும் குறிப்பு வினைகளுக்கும் மாணாக்கர் வேறுபாடு அறிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஒரு யோசனை சொல்கிறாரு. யார் நமக்கு இந்த யோசனை சொல்கிறாரு? குமாரசாமி புலவர் அவர்கள் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார் அவர்? தெரிநிலை வினையின் பகுதியும் குறிப்பு வினையின் பகுதியும் எவ்வாறு அமையும்னு கேட்டால், நடந்தான் என்பது தெரிநிலை. ஏன்னா அங்கே நடன்னு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து ஏவல் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் இதுவே கரியன் வெய்யன் என்று வருகிறது குறிப்பு வினை. அங்கே கரி வெய் அப்படிங்கிறது வெம்மை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏவலாக தெரியவில்லை என்று ஒரு அடையாளப்படுத்துகிறார் அவர். திறநிலை வினை என்பது யாரோ ஒருவர் இன்னொருத்தர் பகுதி எப்படி இருக்கும் நம்ம தான் பார்த்தோமே. செய்யன் ஏவல் வினைப்பகா பதமேன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதை தான் இங்கே நினைவுபடுத்துகிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஆக வினைமுற்றுக்குரிய இலக்கணம் வேற செய்தி வேறு ஒன்றும் இல்லை.
பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 பெயர் சொற்களை கொண்டு தான் தெரிநிலை வினையும் முடியும், குறிப்பு வினையும் முடியும் என்கிற தெளிவான கருத்தை இது பதிவு செய்கின்றது. அடுத்த நூற்பா, தெரிநிலை வினைமுற்றின் பாகுபாடு. தெரிநிலை வினைமுற்றை எப்படி பாகுபடுத்தலாம்? ரொம்ப எளிது, நூற்பா பெரிதாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ தன்மை இடம், முன்னிலை இடம், படர்க்கை இடம்னு 3 இருக்குது. 3 காலம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டோனாலே முடிஞ்சு போச்சு. இப்போ படர்க்கை எடுத்துக்குவோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இருக்குங்களா? 3 காலம் இருக்கா? இப்போ உண்டான்னு ஒரு சொல்லை எடுத்துக்குவோம். உண்டான், உண்கின்றான், உண்பான். ஆண்பாலுக்கு 3 முடிஞ்சுதா? பெண்பால் உண்டால், உண்கின்றால், உண்பால் 3 முடிஞ்சுதா? உண்டனர், உண்கின்றனர், உண்பர் 3 காலம் படர்பாலுக்கு முடிஞ்சுதா? உண்டது, உண்கின்றது, தூணு முடியணும் 3வது. உண்ணும்னு சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் எல்லாரும் உண்ணும்னு சொல்கிறாங்க. உண்பதுன்னு சொல்லணும். அதுதான் பழைய நடை. குதிரை உண்டது, உண்கின்றது, உண்பது ஆச்சுங்களா? உண்டன, உண்கின்றன, உண்பன. வேணா உண்கின்றன, உண்ணான்ன்றன அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எப்படியா இருந்தாலும் ஆக 5 பால்களை பார்த்தோம். 3 காலத்தோடு அதை பொருத்தி பார்க்கிற போது 5 பெருக்கல் 3 15. அதை ஒரு தனியை வச்சுருவோம். படற்கையில் 15. அதுக்கப்புறம் தன்மைக்கு வருவோம். தன்மை ஒருமை. யான், யான் உண்டேன், உண்கின்றேன், உண்பேன் 3 வருதுங்களா? தன்மை ஒருமை. இதுவே தன்மை பன்மையை வச்சுக்கிட்டா யாம் அல்லது யாங்கள். உண்டோம், உண்கின்றோம், உண்போம் 3 வருது. அப்போ 3 3 6. தன்மை ஒருமைக்கு 3, தன்மை பன்மைக்கு 3, தன்மை இடத்துல 3 3 6. முன்னிலை நீ உண்டாய், உண்கின்றாய், உண்பாய். யாரோ ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்கிறோம். இதே பல பேராக இருக்காங்க. நீவீர், உண்டீர், உண்கின்றீர், உண்பீர் 3 3 6 ஆச்சு. முன்னிலை ஒருமைக்கு 3, முன்னிலை பன்மைக்கு 3 6. அப்போ படற்கையில் 15, தன்மையில் 6, முன்னிலையில் 6. படற்கையில் ஏன் 15ன்னு கேட்டால் அதில் 5 பாலும் தெளிவாக தெரியுது. தன்மையிலேயே ஒருமை பன்மை தான் தெரியுதே ஒழிய, தன்மை ஒருமை தன்மை பன்மை தான் தெரியுதே ஒழிய ஆண்பால் பெண்பால் தெரியலை. முன்னிலையிலையும் ஒருமை பன்மை தான் தெரியுதே ஒழிய ஆண்பால் பெண்பால் தெரியலை. இதைத்தான் இந்த நூற்பா சொல்லுது. ஆக இங்கே ஒரு 6, தன்மை 6, முன்னிலை 6, 6 6 12, அங்கே ஒரு 15, 15 12 27. இதைத்தான் இந்த நூற்பா சொல்லுது. வேறு ஒன்றுமே இல்லை. ஒருவன் முதல் 5ஐயும் படற்கை இடத்தும். படற்கை இடத்துல இருக்கக்கூடியது ஒருவன் முதல் 5. ஒருவன், ஒருத்தி, பலர், ஒன்று, பல 5 பேர் இருக்காங்களா? படற்கையில் இருக்காங்களா? அவங்க ஒருமை பன்மையை தன்மை முன்னிலையினும் யான் யாம், நீ நீவீர் இல்லைங்களா? ஒருமை பன்மையை தன்மை முன்னிலையிலும் முக்காலத்தினும் முரண 3 காலத்திலும் போட்டு பெருக்க முறையே 5 படற்கையில் 5 வரும். இந்த 5 பால் 3 காலம் பெருக்குன்னா 5 5ங்கிறது 15. அப்புறம் 23 தன்மையில் ஒரு 6 வரும். 23 6. அப்புறம் அவரே 6ன்னு போட்டார். 6. அப்போ 5 கூட்டல் 6 கூட்டல் 6 15, 6 21, 6 27. ஆக முற்று வினைப்பதம், அதாவது வினைமுற்று சொல்லானது. முற்று வினைப்பதம் என்றாலும் வினைமுற்று பதம் என்றாலும் ஒன்று தான். ஒன்றே, இந்த ஒன்று மட்டுமே. 9 27 27ஆக அமையும். நூற்பா பெரியது, செய்தி ரொம்ப எளியது. ரொம்ப ரொம்ப ஒன்றும் சிரமமே கிடையாது. இதில் படற்கை வினைமுற்று 5 பால் 3 காலம் 15 ஆயிடுது. தன்மை வினைமுற்று ஒருமை பன்மை. ஒருமையில் 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பன்மையில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 3 6. அதே மாதிரி முன்னிலையில் நீ நீவீர். முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. 3 காலம் 3 காலம் போட்டு பிறகுனா 6 காலம் ஆகிடுது. இவ்வளவு தான் செய்தி. ஆக நூற்பா பெரியதாக தெரிகிறது. எளிய செய்தி. உன் என்ற ஒரே பகுதியை வச்சுக்கிட்டே தான் இப்போ நம்ம மாற்றணும். என்ன பண்ணோம்? பால் மாற வேண்டும் என்று சொன்னால், திணையும் பாலும் மாற வேண்டும் என்று சொன்னால் விகுதியை மாற்றிக்கொண்டோம். காலத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இடைநிலையை மாற்றிக்கொண்டோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச நுட்பம். நுட்பம் இல்லாதான் முறை. ஆக 27 வினைமுற்றுக்கள் உருவானதை அறிந்தோம். இவையெல்லாம் திறநிலை வினைமுற்றுக்கள். இதுவே குறிப்பு வினைமுற்றாக இருந்தால்
ஒரு தெரிநிலை வினைமுற்று தான் பேசுகிறாரு. உரையாசிரியர் சொல்கிறார், குறிப்பு வினைமுற்றாக இருந்தால் காலம் காட்டும் இடைநிலை இல்லாத காரணத்தினாலே அங்கே என்ன வரும்? காலத்துக்கு ஏற்ப மாற்ற முடியாது. சரி, விகுதி மாறுவதால் திணைப்பால் எண் இடங்கள் மட்டுமே மாறும். எனவே குறிப்பு வினைமுற்று 9. அதையும் தெரிஞ்சுக்கோமே. அதனால் என்ன? குறிப்பு வினைமுற்று 9 எப்படி வருது? இப்போ படற்கையில் நல்லன், முருகன் நல்லன், செல்வி நல்லல், மக்கள் நல்லர், மாடு நன்று, மாடுகள் நல்லன. அப்போ நல்லன், நல்லல், நல்லர், நல்லது, நல்லன 5. யான் நல்லன், யாங்கள் நல்லம். யான் நல்லேன், நல்லேம் அப்படி வேணாலும் வச்சுங்க. முன்னிலை நீ நல்லை, நீங்கள் நல்லீர். அவ்வளோதான். இங்கே 2, முன்னா 2, தன்மையில் 2, முன்னிலை 2, 2 2 4, அது ஒரு 5. ஆக இவை 9 மட்டுமே அமையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எளியது தான். அடுத்தது ஆண்பால் படற்கை வினைமுற்று. அன் ஆண் இருமொழி ஆண்பால் படற்கை. அன் ஆண் என்னும் விகுதிகளை இறுதியில் கொண்ட வினைச்சொற்கள் ஆண்பால் படற்கை. உயர்திணை ஆண்பாலை உணர்த்தும் படற்கை வினைமுற்றுக்கலாம். அப்போ படற்கை ஆண்பால் வினைமுற்று எப்படி வரும்னு கேட்டால், அன் ஆண் என்னும் விகுதிகளை பெற்று வரும். உண்டனன், உண்கின்றனன், உண்பன் 3. உண்டான், உண்கின்றான், உண்பான் 3 காலத்துக்கும் ஆச்சு. இதுவே குறிப்பு வினைமுற்றாக இருந்தால் அவன் நல்லன், கரியன், அவன் நல்லான், அவன் கரியான் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். ஆக இந்த 3 காலத்துக்கு உரியதோடு சேர்த்து நாம் என்ன செய்கிறோம்? குறிப்பு வினைமுற்றையும் லேசாக நினைவில் வச்சுக்கிறது நல்லது நமக்கு. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்று பார்க்கிறோம். தெரிநிலை வினைக்கும் தெரிநிலை வினையாளனும் பெயருக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது என்று கேட்டால், அது முன்னே பார்த்தோம், இருந்தாலும் ஒரு நினைவுக்காக. அதாவது குறிப்பு வினைமுற்றாய் பின் பொருள்களை வழங்குவதற்கு வரும் பெயராயின் அவை குறிப்பு வினையாளனையும் பெயர்களாம். இவை இரண்டுக்கும் என்ன வேற்றுமை? குறிப்பு வினைமுற்றுக்கும் குறிப்பு வினையாளனையும் பெயருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், இப்போ பெயராக இருந்தால் குழையன் வந்தான். அதாவது முருகன் குழையன் என்று சொன்னால் குழையை உடையவன் அர்த்தம். ஆனால் குழையன் வந்தான் என்று சொன்னால் அவன் அங்கே எழுவாயாக வருகிறான். எழுவாய். குழையன் வந்தான், குழையை உடையவனாய் வந்தான். குழையனை கண்டேன், குழையனால் முடியும், குழையா என்று எல்லா வேற்றுமைகளையும் ஏற்கக்கூடிய நிலையில் இருப்பதாக இருந்தால் அது வினையாளனையும் பெயர். அதுவே வினையாக இருந்தால் குழையை உடையன் ஆயினான், குழையை தரித்தான், சாத்தன் என்று உருபு இயலாது பெயர் பயனளியை கொண்டு முடிந்து நிற்பது. அதுதான் அங்கே வித்தியாசம். முருகன் குழையன் என்று சொல்லுகிற பொழுது குழையை உடையவன் என்கிற நிலையை பார்க்கிறோம். குறிப்பு வினைமுற்று. இதுவே குழையன் வந்தான் என்று சொல்லுகிற பொழுது குழையன் என்பது குழையை உடையவன் ஒருவன் வந்தான் என்று அது வினையாளனையும் பெயர் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிகின்றது. இதை கொஞ்சம் நுணுக்கமாக கவனித்தோம்னா அதனுடைய வித்தியாசம் தெரியும். நம்ம முன்பேயும் இதை பார்த்தோம். அதுக்கடுத்தது பெண்பால் படற்கை வினைமுற்று. அல் ஆள் இருமொழி பெண்பால் படற்கை. அதை வச்சுக்கிட்டே நம்ம இதையும் புரிஞ்சுக்கலாம். அல் ஆள் என்னும் விகுதிகளை ஈற்றில் கொண்ட வினைச்சொற்கள் படற்கை இடத்துக்குரிய படற்கை பெண்பால். பெண்பால் படற்கை படற்கை இடத்துக்குரிய உயர்திணை பெண்பால் வினைமுற்றுக்களாகும். அப்போ உயர்திணைக்குரிய படற்கை பெண்பால் வினைமுற்றுக்கள் எவ்வாறு வரும்? அல் ஆள் என்னும் விகுதிகளை பெற்று வரும். உண்டனல், உண்கின்றனல், உண்பல் 3 காலம் வந்துடுது. இது கரியல். குறிப்பு வினைமுற்றுக்கு என்ன போட்டுங்க? ஆள் உண்டால், உண்கின்றால், உண்பால், கரியால் கரிய நிறமுடையால், செய்யால் இப்படி வரும். பலர்பால் எப்படி வரும்? பலர்பால் படற்கை வினைமுற்று உயர்திணை பலர்பால் படற்கை வினைமுற்று எவ்வாறு வரும்? அர், ஆர்,
பா ஊர் அகரம் மார் ஈற்ற பல்லோர் படற்கை ஒரு அரைப்புள்ளி இங்கே வச்சுக்குவோம். மார் வினையொடும் முடிமே வினையொடும் முடிமே. வருமொழி முதல்ல மெல்லினம் வந்த காரணத்தினால நிலைமொழி மகரம் மறைந்து காணப்படுகிறது. நாம் விரிச்சும் எழுதிக்கலாம். சேர்த்து எழுதின நூற்பவாக இருக்கிறதுனால அப்படியே எழுதிட்டோம். அர் ஆர் பா ஊர் அகரம்னா இப்பு என்பதை ஊர்ந்து வந்த அகரம் பா, அப்புறம் மார். ஆக 4 ஈறுகளை சொல்லுகிறார். அர் ஆர் பா மார் இந்த 4ஐயும் சொல்கிறாரு. இது உயர்தனை பலர்பால் வினைமுற்றுக்களாக இந்த 4 வரும்னு சொல்லிட்டு அதில் மார் என்பது மற்றவையெல்லாம் பெயரை கொண்டு முடியும். இது பெயரை கொண்டு முடிவதோடு மட்டுமல்லாமல் வினையையும் கொண்டு முடியும். இப்போ வந்தனர் மக்கள், வந்தார் ஆசிரியர், கூறுப ஆசிரியர், மொழிப ஆசிரியர் என்று இவையெல்லாம் பெயரை கொண்டு முடிக்கிறேன்னு இந்த மார் இருக்கிறது பாருங்க. இது பெயரையும் கொண்டு முடியும். பாடன்மார் எமர் பெயரை கொண்டு முடிகிறது. கொன்மார் வந்தார் என்று வினையையும் கொண்டு முடியும். கொள்வதற்காக அப்படிங்கிற மாதிரி பொறுமையில் வருது. கொன்மார் கொன்மார் அது மாறுங்கிறது கொள்வதற்காகன்னு சொல்லக்கூடாது. கொன்மாராக வந்தார் அப்படின்னு அந்த வடிவம் சிதையாமல் நம்ம கொண்டு போகணும். கொன்மார் கொள்வார்னு உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். சரி. அர் உண்டனர் உண்கின்றனர் உண்பர் 3 காலமும் வருது. கரியர் குறிப்பு வினை மட்டும் போட்டுங்க. ஆர் உண்டார் உண்கின்றார் உண்பார். இப்போ நம்ம இன்றைக்கி தான் அருன்னா பலர்பாலுக்கு உரியது, ஆறுனா தனிநபருக்கு உரியதுன்னு நினச்சிக்கிட்டோம். இன்றைக்கி ஆறு என்பதை என்ன பண்ணுறோம், பலர்பாலுக்கு பயன்படுத்துறதில்லை. நாம் மரியாதை பன்மைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர் வந்தார் உண்டார் சென்றார், அமைச்சர் வந்தார் உண்டார் சென்றார், பெரியவங்க எல்லாருக்குமே நாம் மரியாதை பன்மையாக இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலேயே பழங்காலத்தில் எப்படி இருந்தால் அரு எப்படி இருந்தோ அப்படி தான் ஆறு இருந்தது. மக்கள் வந்தனர் உண்டனர் சென்றனர் என்பதை போல மக்கள் வந்தார் உண்டார் சென்றார். பலருக்கு உரியதாக ஆறு என்பது இருந்தது. அது அந்த காலம். ஆனால் அந்த வடிவத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் பழைய காப்பியங்களையும் இலக்கியங்களும் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் பா பா தான் மொழிப கூறுப. அந்த பா என்பது சிலர் சொல்கிறாங்க எதிர்காலத்துக்கு மட்டும் வரும்னு. இல்லை, ஏற்கனவே நாம் பதவியியலில் படித்தது என்னென்னா பா அந்தம் செலவோடு வரவும்னு படிச்சிருக்கோம். இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டுத்துக்கும் பொருந்தும். உண்ப அப்படின்னு ஒரு சொல்லு வந்தால் உண்டார்கள்னு அர்த்தம் வரும், உண்பார்கள்னு அர்த்தம் வரும். நான் இப்போ இந்த காலத்துக்காக சேர்த்து சொல்கிறேன். உண்டார் உண்பார் அல்லது உண்டனர் உண்பர் என்று இரண்டையும் குறிப்பதாக அமையும். அது புரிஞ்சுக்கணும். ஆக அரு ஆறு என்பன மட்டும்தான் கரியர் கரியார் என்று குறிப்பு வினைக்கு வரும். இந்த பாவம் மாறும் வராது. மொழிப கூறுப அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டால் மொழிந்தனர் கூறுவர் என்பதாக மொழிந்தனர் மொழிவர் கூறினர் கூறுவர் என்று இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டுத்துக்கும் வரக்கூடியது பகரம். மார்கீறு முன்பே சொன்ன மாதிரி பாடன்மார் எமர் என்று பெயரை கொண்டு முடியக்கூடிய தன்மையை பார்க்குறோம். கொன்மார் வந்தார் என்று வினையையும் கொண்டு முடியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆக இது கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய இந்த மார் என்பது இது என்ன சொல்லலாம்ப்பா, கொன்மார் வந்தார் என்று இருந்த அந்த காலகட்டம் போயிட்டு பாடன்மார் எமர் என்றெல்லாம் இருந்த ஒரு சூழ்நிலை போயிட்டு, அதாவது வினைச்சொல் வடிவத்தில் வினைமுற்றோடு இருந்த ஒன்று இன்றைக்கு பெயர் சொல்லோடு சேர்ந்து அண்ணன்மார் தம்பிமார் தாய்மார்களே தந்தைமார்களே என்று பெயர் சொல்லோடு இது சேர்ந்து விட்டது. இன்றைக்கி வினை சொல்லோடு இருக்கக்கூடிய நிலை எப்படி மாறி போச்சு பாருங்கள். நன்னூலர் காலத்திலையும் இருந்திருக்கு போல் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மாறி போச்சு முழுக்க. அடுத்தது ஒன்றன்பால் படற்கை வினைமுற்று. தூருடு குற்றியலுகர ஈற்ற ஒன்றன் படற்கை அகிரிணை ஒன்றன் படற்கையானது அல்லது படற்கை இடத்து அகிரிணை ஒன்றன்பால் வினைமுற்றுக்களாவன தூருடு ஆகிய குற்றியலுகர ஈறுகளை கொண்டன. படற்கை ஈற்றன 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 அங்கே அன்சாரியை மறைந்து வந்திருக்கிறது. இதிலேயே சான்று இருக்கு பாருங்க. ஈற்ற படற்கை ஒன்றன் படற்கை ஈற்றனன்னு அர்த்தம் வச்சுக்கணும். அதுக்கு தூருடு தூ என்பது 3 காலத்துக்கும் வரும். எப்படி சொல்லலாம்? உண்டது உண்கின்றது உண்பது 3 காலத்துக்கும் வருது. அதே நேரத்தில் கரியது நெடியது குறிப்பு வினை மட்டும் போட்டுக்கலாம். ரூ என்பது இறந்த காலத்துக்கு மட்டும்தான் வரும்.
கோழி கூவிற்று, பொழுது போயிற்று, கூயிற்று போயிற்றுன்னு. அதுவே வந்து குறிப்பு வினைமுற்றில் வரும்போது அன்று, இன்று, குழையிற்று, குழையை உடையதுன்னு அர்த்தம். இப்படி இங்கே வருது. டூ என்பது இங்கே சொல்லிட்டார் பாருங்க, டூ குறிப்பினாகும். இது குறிப்பில் மட்டும்தான் வரும். இங்கே தெரிநிலை வினையை பேசினாலும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பேசி விடுவது நூலாசிரியருடைய மரபு. அதுக்காக தனியாக ஒன்று எழுதிக்கிட்டு இருக்க வேண்டான்னு. டூ குறிப்பினாகும். டூ குறிப்பில் மட்டும்தான் வரும். டூ 3 காலத்துக்கும் வரும், குறிப்புக்கும் வரும். ரூ இறந்த காலத்துக்கும் குறிப்புக்கும் மட்டும் வரும். டூ குறிப்புக்கு மட்டும் வரும். டூ உரையாசிரியர் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில், குண்டு கட்டு சேனா வரையர் சொல்வார் தொல்காப்பியத்துக்கு. குறுந்தாட்டு என்று உதாரணம் தருவார். குண்டு கட்டுன்னா, குண்டுன்னா ஆழம், கண்ணு கூட்டல் தூ, கண்ணு தூ, ஆழமான கண்ணை உடையது, பள்ளமான கண்ணை உடையது. சில பறவைகள் சில விலங்கினங்கள் கண்ணெல்லாம் உள்ளே குழிஞ்சு போயிருக்கும், ஆழமான கண். சில பேர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், ரொம்ப முதுமையில் இருக்கிறவங்க, அதுவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அந்த கண்ணெல்லாம் உள்ளே கிடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பல்லாங்குழி மாதிரி இருக்கும் அந்த கண், எங்கே இருக்குதுன்னே தெரியாது, அப்படி ஒரு பள்ளமாக தெரியும். குண்டு கட்டு, குழிவான கண்ணை உடைய நிலைமை. இதே மாதிரி சில பேருக்கு, சில விலங்கினங்களுக்கு, பறவை இனங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்கிறாங்க. குண்டு கட்டு. நாம் சொல்கிறது வேறு, குண்டு கட்டாக தூக்கி போனார்னு சொல்லக்கூடாது, அது வேறு. குறுந்தாட்டு, குறுகிய கால்களை உடையது. சில பறவை இனங்கள், சில விலங்கினங்கள் குறுகிய காலை உடையன, கால் ரொம்ப சின்னதாக இருக்கும். பொருட்டு என்று நன்னூல் உரையாசிரியர்கள் சான்றிதழ்கள். பொருட்டுனா பொருளை உடையது. பொருட்டுனா 4ஆம் வேற்றுமைக்கு போயிடக்கூடாது. இதன் பொருட்டு, அதன் பொருட்டு, கூலிக்கு வேலை செய்தான், கூலியின் பொருட்டு வேலை செய்தான், அங்கே போகாதீங்க. பொருட்டுனா பொருளை உடையதுன்னு அர்த்தம். இப்படி சொல்லக்கூடிய நிலை உண்டு. நாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன். ஒன்றன்பால் உணர்த்தும் ரூ என்னும் விகுதி வந்தன்று, உண்டன்று, சென்றன்று என்று இத்து, இட்டு, இற்று என்னும் இடைநிலைக்கு பின்னால் அன்சாரியை பெற்று வரும். சரி, வந்தன்று இத்து, உண்டன்று இட்டு, சென்றன்று இற்று. சரி, அதுக்கப்புறம் புகு, விடு, பெருன்னு வருது பாருங்க, குரிலிணை பகுதிகள். அது புகு, புக்கான், நகு, நக்கான், விடு, விட்டான், பெரு, பெற்றான் என்றெல்லாம் வருகிற பொழுது அதே வடிவத்தில் புக்கன்று, விட்டன்று, பெற்றன்று என்றெல்லாம் வருகிற பொழுதும் அன்சாரியை பெற்று வரும். இப்படி சில ஆதாரங்களை, அது மாதிரி கூறிற்று, ஓடிற்று என்று வருகிற பொழுது இன் இடைநிலையின் முன் மட்டும் ரூ விகுதி சாரியை பெறாது. இன் இடைநிலைக்கு முன்னால் ரூ விகுதி சாரியை பெறாது. அங்கே இருக்கக்கூடிய ஓடிற்று, ஆனால் இன் வந்து இறந்த கால இடைநிலை, ஓடு, இன், ரூ, அது சாரியை பெறவில்லை என்று எழுதுகிறார். தந்தின்று என்கிற எதிர்மறை சொல்லாக இருந்தால், தந்தின்று அங்கே பார்த்திங்கன்னா அந்த இல் என்பது தான் அங்கே சாரியாக இருக்குது. வடிவம் மட்டும் நமக்கு தந்தின்று என்று வருகிறது, அதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறாரு. அற்று, இற்று, எற்று என்று எடுத்துக்கொண்டால், அற்றுனா அத்தன்மையுடையது, இற்றுனா இத்தன்மையுடையது, எற்றுனா எத்தன்மையுடையது. இப்படி சுட்டுப்பெயர்களும் வினாப்பெயரும் அமையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்தது ஒன்றன்பாலாச்சு பலவின்பால். பலவின்பால் படற்கை வினைமுற்று. அ, ஆ, ஈற்ற, பலவின் படற்கை, ஆவே எதிர்மறை கண்ணதாகும். அப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் ஆ மட்டும்தான் எல்லா இடத்துக்கும், அதான் எல்லா காலத்துக்கும், எல்லாத்துக்கும், எல்லா இடத்துக்கும் சொன்னால் போதும். அகரம் மட்டும்தான் வருது. இப்போ பலவின்பாலில் ஒருமைக்கும் பன்மைக்கும் ஆ மட்டும்தான் வருது. 3 காலம், இடம் எல்லாத்துக்கும் பார்க்குற பொழுது பலவின்பாலில் எப்படி சொல்லலாம்? ஆ, உண்டன, உண்கின்றன, உண்பன, கரியன. ஆ, ஆ எங்கே வரும்னு சொல்கிறார்? எதிர்மறை கண்ணதாகும். இது எதிர்மறையில் மட்டும்தான். நடவா, நடவானா நடக்க மாட்டா. தீதும் நன்றும் பிறதர வாரா, வாரான்னு வருது பாருங்க. இல்லன, இல்லை என்னும் பலவின்பால் குறிப்பு வினைமுற்றுக்களில் இல் என்னும் பகுதியை எதிர்மறை பொருளை உணர்த்துகிற காரணத்தினாலே அங்கே ஆ என்னும் எதிர்மறை விகுதி வராது. சரி, இல்லன, இல்லை அப்படிங்கிறது அங்கே ஆ வந்து முடியுதுன்னு கேட்டால் அதில் வந்து ஆ ஏன் வரலன்னு கேட்க வேணாம். அதில் இல் என்கிற அந்த பகுதியை உணர்த்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். உண்டில அப்படின்னு வர்றதும் உண்டு. உண்டில அவன் சாப்பிடலன்ற அர்த்தம். இல்லைன்னா இல்லுல பகுதியே வந்துடுது. இன்மை என்பதில் அடிப்படையில் பிறக்கிறது இல்லன.
உண்டிலே என்று சொல்லுகிற பொழுது இல்லு நடுவில் வருது. அந்த இடத்துல ஆ ஆ என்று முடிந்தாலும் அங்கே ஆகாரம் வரலையேன்னு நினைக்க வேண்டாம். ஆகாரம் எங்கே வருமோ அங்கே மட்டும் வந்தால் போதும். ஆகாரம் எங்கே வருது? தீதும் நன்றும் பெருதரவாரா, அந்த மாதிரி உரிய இடத்துல மட்டும் வருது. ஏற்புழி கோடல் என்னும் உத்தியால் இந்த எதிர்மறை விகுதி திருநிலை வினைக்கே வரும் என்க, அழகாக சொல்லிட்டார். அப்போ இல்லைன உண்டியில் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கருத்துப்படி குறிப்பு வினைமுற்ற வச்சுக்கிறார். உண்டியில் எப்படி சொல்ல முடியும்? உண்கின்றில அப்படின்றதெல்லாம் அது வராது. வேணா இல்லைன்னு சொல்லலாம். ஏற்புழி கோடல் என்னும் உத்தினாலே வருகிறது. இதில் அந்த ஆ இருக்குது பாருங்கள். அவர் நடப்ப, அவை நடப்ப என்பவற்றில் பலர்பாலில் வந்தது பா. பா 2 இடத்துலையும் வருதுன்னு நினைக்க வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். அவர் நடப்ப அல்லது மக்கள் நடப்ப என்று சொன்னால் அந்த இடத்துல பா என்பது பலர்பாலுக்கு வருது. இங்கே மாடுகள் நடப்ப அப்படின்னா நடப்பன, இந்த இடத்துல அன்சாரியை மறைந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆவலை எது தான் முடியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சும்மா தொகுத்து பார்த்ததில் வேறு யாரும் சொல்லலை உரையாசிரியர்கள், நமக்காக ஒரு சின்ன சிந்தனை. காவில் முடியுது வாழ்க. அப்புறம் மாடுகள் உண்டன. உண்டனங்கிறதுல அன்சாரியை மறைஞ்சா உண்டன்னு வருது. கா வருதா? டா வருதா? பார்த்தன அன்சாரியை மறைஞ்சு போச்சுன்னா பார்த்தன்னு வருது. உண்பன அன்சாரியை மறைஞ்சு போனால் உண்பன்னு வருது. வருவன அன்சாரியை மறைஞ்சா வருவன்னு வருது. தின்றன அன்சாரியை மறைஞ்சா தின்றன்னு வருது. உண்டன என்று வெளிப்படையாக வருது. அப்போ கா ட தா பா வா ரா நா இந்த 7 மெய்யெழுத்துக்களோடும் சேர்ந்து அகரம் மொழி இறுதியில் வருவதாக ஒரு சிறு சிந்தனை ஏற்புடையதாக படுகிறது. இது முன்னதாக சொல்லப்படவில்லை, நாம யூகிக்கிற பொழுது அது பொருந்தி வருகின்றது. இந்த அளவிற்கு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் இருதிணை பொதுவினைகள் முதலியன குறித்து சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து வணங்கி வாழ்த்துவோம். சிவாய நம.